ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சுரேகா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மெதுவடை. நம்ம என்ன தான் வீட்டில் மெதுவடை செஞ்சு சாப்பிட்டாலுமே வெளியே போய் டீ கடையிலையோ ஹோட்டல்லையோ சாப்பிடும்போது அது ரொம்பவே சுவையாக இருக்க மாதிரி இருக்கும். நாமளும் வீட்டில் அதே மாதிரி மிக்சிலேயே மாவு அரைச்சி எப்படி சுலபமாக ரொம்ப டேஸ்டியாக பர்ஃபெக்டாக மெதுவடை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், நான் 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். உளுந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. அதனால் 2லேருந்து 2.5 மணி நேரம் ஊறினா போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நான் ஒரு மிக்சர் கிரைண்டரில் சேர்த்துக்கிறேன். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறோன்னா கண்டிப்பாக தண்ணி சேர்க்காமல் இதை அரைக்க முடியாது. அதனால் ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஆனால் மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு இந்த மாதிரி நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது இதில் நான் 1 ஸ்பூன் மாவு எடுத்து பாருங்கள், இந்த தண்ணி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதில் போடுறேன். அது மேலே மிதக்குது பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாவில் நான் வடை நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான உப்பு, அப்புறமா 2-3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் பொடியாக நறுக்குனது, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும், அங்கங்கே ஒன்று வர்ற மாதிரி. ஏன்னா வெங்காயம் நிறையா சேர்த்தா நீர் விட்டு மாவு ரொம்ப தண்ணியாகிடும், அப்புறம் எண்ணெய் ஜாஸ்தி இழுத்துடும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனதை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா நான் கையாலேயே மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. எப்போதுமே உளுந்த வடை செய்கிறோன்னா பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி இருக்கணும். நம்ம கையை தண்ணியில் நனைச்சிட்டு அப்புறமா மாவு எடுத்து நம்ம உருட்டி போடும்போது தான் கையில் நல்லா ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி நடுவில் ஓட்டை போட்டு நம்ம பொரிச்செடுக்க போகிறோம். ஸோ எண்ணெய் இப்போ நல்லா சூடாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி கையை தண்ணியில் நனைச்சிட்டு அப்புறமா உருட்டி இப்படி போடும்போது நல்லா ஒட்டாமல் நம்ம எண்ணெயில் விழும். ஸோ இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு நம்ம 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். உளுந்த வடை பொரிக்கிறோன்னா நம்ம எப்போதுமே தீயை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. அப்படி வச்சா வெளியே மட்டும் சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடும், உள்ளே மாவு வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளேயும் நல்ல மாவு வெந்து நமக்கு டேஸ்டான பர்ஃபெக்டான உளுந்த வடை கிடைக்கும். பாருங்கள், நம்ம வடை சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த வடையை நம்ம தயிர் வடையாக சாப்பிட்லாம், சாம்பார் வடையாக சாப்பிட்லாம், நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டீ கூட சாப்பிட்லாம். அது உங்கள் விருப்பம். ஆனால் ரொம்ப சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வடை மாதிரியே இருக்கும் பர்ஃபெக்டாக. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை